ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குவான்ஸ் கிராக். இன்னைக்கு நம்ம ஆப்டிடன் சீரிஸ்னுடைய டே 9 தான் பார்க்க போறோம் மக்களே. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனலுக்கு இங்க வரீங்க அப்படின்னா, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஆப்டிடியூட் வீடியோஸ், ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரிங்களா? ஓகே, நம்ம டைரக்ட்டா வந்து வீடியோ கன்டென்ட்குள்ள போயிடலாம் வாங்க. ஆப்டிடன் சீரிஸ் மக்களே, புதுசா வர்றவங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 10 அப்ளிகேஷன் சம்ஸ் ரியல் லெவல் எக்ஸாம் லெவல்ல ஒரு அப்ளிகேஷன் சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். 50 செகண்ட் டைமர் டாப் ரைட் கார்னர்ல ஓடும். உங்க கூடயே நானும் சால்வ் பண்ணுவேன். எல்லாரும் பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட அப்ரோச்ச நான் எப்படி ஸ்மார்ட்டா சால்வ் பண்ணலாம்னு சொல்லுவேன். நீங்க என்ன விட ஸ்மார்ட்டா சால்வ் பண்ணாலும் நீங்க கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இஃப் எனி டவுட்ஸ் நீங்க டெலிகிராம் சேனல்ல என்ன டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து கேட்கலாம். டெலிகிராம் சேனல் லிங்க்கும் பின் பண்ணியிருக்கேன். வாங்க வாங்க டைரக்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் போயிட்டு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. சால்வ் பண்ணலாம். போட்டேன். ஆப்ஷன் ஏ 975 மக்களே. ப்ராஃபிட் லாஸ்ல இந்த ட்ரிக் எப்படின்னு பார்ப்போமா? கொஸ்டின் அனலைஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம ஆன்சர் ஸ்லைடில் போய் உங்களுக்கு நான் ப்ராப்பராக என்னோட அப்ரோச்சை சொல்கிறேன். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இப்போ எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, கொஸ்டினை படிச்சு பாருங்களேன். சோல்ட் அ சேர் ஆஃப்டர் கிவிங் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% அண்ட் மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 30. சரி, ஓகே. எல்லாரும் நீங்கள் எடுத்தோன்னே 100, 80, 80 மைனஸ் 13 போடாதீங்க. கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக போடுறது டைரக்டாக கொஸ்டின்லேருந்து சால்வ் பண்ணி. ஆனால் அப்படி போடாமல் ஹேட் தி சோல்ட் இட் ஃபார் 120 மோர், இந்த ப்ரைஸ்லேருந்து 120 ரூபா ஜாஸ்தி ஆகுதான். ஓகே, இது வந்து எஸ்பி. இதெல்லாம் நான் போடவே இல்லை. ஓகே, ஜஸ்ட் நான் பார்க்குறேன். 120 ரூபா ஜாஸ்தி. இந்த 30 ரூபாய்க்கு ப்ராஃபிட்டுங்கிற ஒரு செல்லிங் ப்ரைஸை விட 120 ரூபா ஜாஸ்தி விற்றா அந்த 120 ரூபாவும் ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 30 ஒரு ப்ராஃபிட்டு, எக்ஸ்ட்ரா 120 விற்றா டோட்டல் ப்ராஃபிட் 20. ஸோ 20% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து 150. ப்ராஃபிட் வந்து காஸ்ட் ப்ரைஸில் தான் எடுப்போம். அப்போ 100% வந்து காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 5 டைம்ஸு. ஸோ இன்டூ 5 எவ்வளோ? 750. இது சிபி. இப்போ இனி அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை அப்படியே ரிவர்ஸில் போக போகிறோம். 750 காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட் 30. இப்போ 750 பிளஸ் 30 எவ்வளவு? 780. இது வந்து பழைய செல்லிங் ப்ரைஸ். அவன் கேட்கறது மார்க்கெட் ப்ரைஸ் தானே கேட்குறான். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 180 இருக்கு பாருங்க. இப்போ 80 தான் வந்து 780 ருபீஸ் அப்படின்னா 100 எவ்வளவு அப்படின்னு போட்டோம்னா ஆன்சர் 975 டிவைடட் பை 8 இன்டூ 10 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இதுதான் மக்களே ட்ரிக்கு. ஸோ அப்ரோச் தான். இப்படி இருந்து இப்படி அப்ரோச் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் சம் வாங்க சால்வ் பண்ணுங்க. பதினஞ்சு பர் கேஜியா? இங்கே 5 தானே. 3 போட்டேன். லேட் தான். இது ஒரு கிளரிக்கல் ப்ரிலிம்ஸ் இல்லாட்டி ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ். எஸ்பிஐல இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. எப்படின்னு பார்ப்போமா? ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் டி தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். இன்கேஸ் நான் போடுறது வேகமாக இருக்குது, நான் சொல்கிறது ஏதோ கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லை, நான் என்னோட அப்ரோச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் குவான்ஸ் கிராக்கை வந்து நீங்கள்
அங்க வந்து டைரக்ட்டா என்ட்ட கேட்கலாம். சரி வாங்க நான் எப்படின்னு சொல்றேன். இப்போ 2:3ங்கிற ரேஷியோ இருக்கு மக்களே. 2:3 அப்படியே எழுதிக்கிறீங்க. ஒண்ணு இது ரூ. 25க்கு விக்கிறாங்களாமா. இத எவ்வளோ ரூ. 40க்கு விக்கிறாங்களாமா. காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 50 25 இன்டு 2 40 இன்டு 2 120. ஸோ இத்தனை ரூபாய்க்கு விக்கிறாங்கன்னு வச்சுப்போம். நான் 2 கிலோ ரேஷியோ வந்து 2:3 நான் 2:3ன்னு அப்படியே வச்சுக்கிறேன். இன்டூ அப்படியே இன்டூ கிலோஸ்லயே வச்சுக்கிறேன். ஏன்னா மிக்ஸ்டு வித் கிலோஸுங்கும்போது. ஸோ இப்போ 5 கிலோ வந்து எவ்வளவு? இது எவ்வளோ? 5 கிலோ. இது எவ்வளோ? 170. ஓகே. இப்போ 37 பர் கேஜில வந்து நீங்க இப்படியும் போடலாம். 170/5 எவ்வளவு? பை 5னா இன்டூ 2 34. 37 மைனஸ் 30 இது அல்ட்ரா லெவல் ட்ரிக் இது. நான் போட்டது கூட சுத்தி போட்டிருக்கேன். 3ன்னு ஈஸியா போட்டுடலாம். எப்படி தெரியுமா போட்டேன்? இப்போ வித்தது வந்து பர் கேஜி இங்க கொடுத்துட்டான் 37 பர் கேஜிய. ஓகே நான் இதை அப்படியே வச்சுட்டு இந்த இதை வந்து பர் கேஜியா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே ஃபர்ஸ்ட் நான் போடும்போது எப்படி போட்டேன்னா 37 இன்டூ 5 இந்த 5 மல்டிப்ளை பண்ணேன் இந்த 37ஆல மல்டிப்ளை பண்ணி 1 அதை எடுத்து மைனஸ் பண்ணி அப்படி இப்படி போட்டேன். 185 வந்துச்சு 170ஆல மைனஸ் பண்ணி டிவைடட் பை 5 போட்டேன். ஆனா ஷார்ட்டஸ்டா வந்து இதை வந்து பர் கேஜி கண்டுபிடிச்சிங்கன்னா இங்க 37 பர் கேஜி இங்க 34 பர் கேஜி. பேலன்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளவு? 3 ருபீஸ் 3 தான் உங்க ப்ராஃபிட். சரிங்களா? வாங்க தேர்ட் சம் போயிடலாம். நம்ம ஏஜஸ் போடுங்க. போட்டேன் 11 12 ஆப்ஷன் பி. கொஞ்சம் ரேஷியோ தான் மக்களே, ஈஸியாக போட்டுடலாம். பார்ப்போமா? நான் எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 9 10 எம்என்னுக்கு ஓகே. அடுத்து ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1/7 ஆஃப் என் சேஜ் இப்படி போடணும் நீங்கள். டிவைடட் பை 1/4 ஆஃப் என் சேஜ் 8 இயர்ஸ் எகோ. சரிங்களா? அது மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இதுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். ஈக்குவல் டு 1/2 இப்போ இது அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு வாங்க மக்களே. எப்படி கொண்டு வரணும்னா இந்த 1/7ங்கிறது கீழே டினாமினேட்டர் போயிடும். 4 வந்து மேலே வந்துடும். சரிங்களா? அப்போ 4m டிவைடட் பை 7n ஆகும். ஈக்குவல் டு 1/2னா m/n எவ்வளவு? இது அப்படியே இங்கே போயிடும். இது இங்கே வந்துடும். ஸோ 7/8. சரிங்களா? இது எப்போ? 8 இயர்ஸுக்கு முன்னாடியாம். ஆல்ரெடி 9 10 வந்து கரண்ட் ஏஜ். 8 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க. பின் மேலே எழுதிக்கங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 7 8 டிஃபரன்ஸ் பாருங்களேன். இதுக்கும் இதுக்கும் 2 இதுக்கும் இதுக்கும் 2. நீங்கள் ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிக்காதீங்க. 2 பார்ட் வந்து 8ன்னு கண்டுபிடிக்காதீங்க. கண்டுபிடிக்காம டேரெக்டாக போடலாம். எப்படின்னா அடுத்து அவன் ரேஷியோ தானே இன்கேஸ் அவன் எம் ஏஜ் எவ்வளோன்னு கேட்டால் 2 பார்ட் 8 9 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவன் கேட்டிருக்கிறது டேரெக்டாக 8 இயர்ஸ் ஹென்ஸ். இப்போ ஒரு ட்ரிக் 8 வருஷத்துக்கு முன்னாடி 2 கம்மியாக இருக்குது இந்த ரேஷியோவில். அதே மாதிரி இங்கே 2 ஜாஸ்தியாகவும் 8 வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா இன்டர்வல் சேம் தானே. அப்போ எவ்வளோ? 11 12 அவ்வளோதான். ஆப்ஷன் பி 11 12. எப்பவுமே வேல்யூஸில் போடாதீங்க. ரேஷியோலேயே சால்வ் பண்ணுங்க. ரேஷியோ தான் கேட்டிருக்காங்கண்ணா. ஃபோர்த் சம் மக்களே வாங்க சால்வ் பண்ணுங்க. மென்சுரேஷன்
70 7 9 சார் எவ்வளோ? 63 1 2 போட்டேன். ஆப்ஷன் ஏ 21 மீட்டர். எப்படி தெரியுமா? கொஞ்சம் கால்குலேட்டிவ் தான். போடல அப்படின்னா நீங்க வெக்ஸ் ஆகிக்காதீங்க. ஒரு அப்ரோச் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்படி கேட்டாங்கன்னா வந்து பாத்துங்களேன், இப்போ ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்கு மக்களே. ஒரு கிரவுண்ட் இருக்கு. ஓகே. இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் இங்க வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஏதோ ஒன்று விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் இது அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் இது வந்து ஜாகிங் போவாங்க. சரிங்களா? நான் வந்து ஜாகிங் போவேன் இந்த மாதிரி கிரவுண்ட்ல தான். அதனால நான் இப்படி அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன். இப்படி இங்க ஒண்ணு. அப்புறம் இந்த இத தான் அவங்க கேட்கறாங்க. அப்போ இந்த 2 பேர் இதையும் சர்க்கம்ஃபரன்ஸையும் மைனஸ் பண்ணி அதாவது 2 சர்க்கம்ஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. 2 ரேடியஸையும் மைனஸ் பண்ணணும். அதாவது இப்ப பாருங்களேன். ஆ உங்களுக்கு நான் வாங்க ஆன்சர் ஸ்லைடுக்குள்ள போய் சொல்றேன். ஏன்னா இங்க கஜகஜன்னு இருக்கு. இப்போ இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னா, இது ஒரு ரேடியஸ். அதே மாரி இது ஒரு ரேடியஸ். கரெக்ட்டா? அவங்க கேட்கறது என்னது? இந்த இது. அப்போ 2 ரேடியஸையும் மைனஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். இந்த பார்ட் தான் கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ 2 ரேடியஸையும் கண்டுபிடிங்க. 2 பை R1 வந்து 528 2 இன்டூ 22 பை தான் 22/7 இன்டூ R2 வந்து 396 இப்படி போட்டு 2 ரேடியஸ் கண்டுபிடிங்க. 2 ரேடியஸ் என்ன வரும்? என்ன வந்துச்சு? 84 63 சரிங்களா? அது 12th டேபிள்ல டைரக்டா அடிச்சு 11th டேபிள்ல டைரக்டா அடிச்சு கொடுக்கணும். 84 63 இந்த 2 ரேடியஸ்னுடைய டிஃபரன்ஸ் எவ்வளோ? 21. ஆப்ஷன் ஏ 21 தான் அவனுடைய கரெக்ட் ஆன்சர். 5th சம். இது ஒரு ப்ராஃபிட் லாஸ் சம். போடுங்க. செவன் டுவெண்ட்டி எயிட் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே. ஆப்ஷன் சி போட்டேன். கொஞ்சம் டைம்டு ப்ரெஷரில் சால்வ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இது ஒரு SBIPO ப்ரிலிம்ஸ் லெவல் சம். சரிங்களா? வாங்க எப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஆப்ஷன் சி 220 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். டைம்குள்ளே வந்து பிகினராக இருக்கும்போது போட முடியலன்னா வெக்ஸ் ஆகாதீங்க. என்னாலே இந்த மாதிரி சம்ஸ் போட முடியல. கண்டிப்பாக நீங்களும் இந்த அப்ரோச் தெரிஞ்சு இந்த ரிப்பீட்டட் ப்ராக்டிஸில் நீங்களும் சால்வ் பண்ணுவீங்க. சரிங்களா? வாங்க நம்ம அப்ரோச் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்கள் எடுத்தோன்னே இந்த ஸ்டெப்பு போடாதீங்க மக்களே. B is 300 மோர் தென் ஏன்னா எல்லாரும் 100x 100x ப்ளஸ் 300 அப்படி எடுத்து ப்ராஃபிட் வந்து 12 1112 அப்படி சாரி 30 ஏ வந்து ஏ 70x அப்படி போடுவாங்க. ஒரு சிலர் அப்படி போடுவாங்க. நம்ம ஒரு ட்ரிக் போடலாமா? நான் ஓவராலாக கொஸ்டின் அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன். ரெண்டையும் ரேஷியோ எடுத்து பார்க்குறேன். மூணாவதும் ஒரு ரேஷியோ. ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோ இங்கே எழுதிருங்க. இப்படி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோ ரெண்டுக்குமே இருக்கு நமக்கு. அதை கண்டுபிடிக்கலாம். ஏ எவ்வளோ? 30% லாஸ் 10 7 ஓகே. இதெல்லாம் டக்குன்னு போட்டுறணும். 30னா 3/10 10 7 12%னா எனக்கே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆச்சு. 12/100 போட்டு 3/25 போட்டுக்கிட்டேன். அப்படி கன்ஃபியூஷனா டிவைடட் பை 100 போட்டுறணும் நீங்க. ஸோ 25 28 இது வந்து பி. இது பாருங்களேன் 7 28 1/4 ரேஷியோ ஆல்ரெடி இருக்கு. ஸோ இதுதான் ஓவரால் ரேஷியோ. ஸோ நான் ரேஷியோவை ஈக்குவேட் பண்ணிட்டேன் ரெண்டு எண்ணத்துக்குமே. இவன் கேட்கறது இப்போ பாருங்க காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏக்கும் பிக்கும் 15 டிஃபரன்ஸ். அவன் கொடுத்துருக்கிற டிஃபரன்ஸ் 15 பார்ட் தான் 300 அப்படின்னா கொஸ்டினை கவனிங்க. அடுத்து நம்ம எத்தனை பார்ட் கண்டுபிடிக்கணும்னு. இஃப் ஏ ஹேட் பீன் சோல்ட் அட் 10% ப்ராஃபிட் 10லிருந்து 10% ப்ராஃபிட் எவ்வளவு? 11. இது எவ்வளவுன்னு தான் கேட்குறாங்க மக்களே. அடிச்சு கொடுத்தீங்கன்னா 20 220. ஆப்ஷன் சி 220 தான் அவனுடைய கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? வாங்க 6th சம். இது ஒரு ஈஸி சம் தான். போடுங்க. ஈஸியா இருக்குமா? பார்ப்போம்.
இது வந்து 4/25 மக்களே. ஃப்ராக்ஷன். கொஸ்டின்ல வந்து நான் வேர்ட்ஸ்ல போட்டேனாட்ருக்கு. சாரி. சால்வ் பண்ணுங்க. இப்படி சால்வ் பண்ணுங்க. 4 வருஷத்துக்கு 4/25. இது ஈஸி தான். கிளரிக்கல் ப்ரிலிம்ஸ். 1 வருஷத்துக்கு 1/25. 4%. இப்போ இது வந்து 4/25 மாத்திக்கங்க. 4/25ன்னு ஃப்ராக்ஷன்ல தான் இருக்கும். 4/25 சரிங்களா? நான் படிக்கிற மாரி அதே மாரி அத டைப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த பிரின்சிபல் 30,000 எடுக்காதீங்க. நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்றது என்ன? ரேஷியோலே வச்சுக்கோங்க. வேல்யூல வச்சு சால்வ் பண்ணாதீங்க. அன்லெஸ் அன்டில் இட் இஸ் ரெக்வயர்ட். ஓகேவா? இப்போ 4 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 4ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 4/25ங்கிற ஃப்ராக்ஷன் ஆஃப் பிரின்சிபலா. அதான் எப்பவுமே பிரின்சிபல்ல தான் நம்ம எடுப்போம். அப்போ 1 வருஷத்துக்கு எவ்வளவு? அப்படி இங்க 4ம் 4 அடிச்சு குடுங்க. அவ்வளோதான். 1 வருஷம். 1/25. இப்போ நமக்கு 1/4 அதாவது 1/4 வந்து 25%. இப்போ 1/25 வந்து 4%. பாருங்க இன்டூ 100 போட்டீங்கன்னா எவ்வளோ? அடிச்சு குடுத்தா 4%. இதுதான் வந்து பெர்சன்டேஜ். அவன் கேட்கறது எவ்வளோ? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் எவ்வளோ ரேட்டுன்னு. ஆப்ஷன் பி. சரிங்களா? பாருங்க ஆப்ஷன் பி 4 தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். வாங்க 7th சம். இன்னும் 3 சம் தான். போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். வாங்க சால்வ் பண்ணுங்க. ரெடி. என்ன கேட்குறான்? போட் ஸ்பீட் டு ஸ்ட்ரீம் ஸ்பீடு. போட் டு ஸ்ட்ரீம் 13.3 போட்டேன். போட்டேன். பாருங்க. அல்ட்ரா லெவல் ஷார்ட்கட். எல்லா இடத்துலையுமே ஷார்ட்கட். பாப்போமா? அப்ரோச் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியா சால்வ் பண்ணலாம். சார் என்ன சார் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்க்கு ஃபார்முலாவே போடலையே? இதை பாருங்க. வரேன் பாருங்க. இப்போ பாருங்க. அவன் என்ன கொடுத்துருக்கான்? 9 hours 36 minutes அப்ஸ்ட்ரீமு, 6 hours டவுன் ஸ்ட்ரீம். ஓகே. இப்போ 9 hours 36 minutes எப்படி எழுதலாம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் இங்க ரேஷியோ தான் மக்களே எடுத்திருக்கேன். சரிங்களா? ரேஷியோ எடுத்து இன்வெர்ஸ் பண்ணியிருக்கேன். டைம் வைஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட் இல்லையா? அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ரேஷியோ எடுத்திருக்கேன். எப்படி சார் ரேஷியோ எடுக்கிறது? 9 hours 36னா 936/60. இதை அடிச்சு கொடுங்க. 12th டேபிளே அடிச்சு கொடுங்க. 3 டைம்ஸ் இது 5 டைம்ஸ். டேரக்ட் நான் தான் இத்தனை வாட்டி அடிச்சு கொடுத்துருக்கேன். எல்லாம் பெரிய டேபிள் அடிச்சு கொடுத்து பழகிக்கோங்க. 9 3/5ங்கிற மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை 9 இன்டூ 5 + 3 எவ்வளோ? 48/5 எழுதிட்டோமா? ஓகே. அடுத்து 6 hours அப்படியே எழுதிக்கலாம். 6 தான் நமக்கு எதுவும் தேவையில்லையே. இப்போ இது இங்கே போயிடுச்சுன்னா என்ன வரும்? 48 13 வரும். ஓகே. இது நான் தேர்டு டேபிள் அடிச்சு கொடுத்துருக்கேன். 16 10. இது வந்து டைமு. இது அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். இது வந்து ஸ்பீடு. ஸ்பீட் ரேஷியோ தான் நமக்கு வேணும். அவன் கேட்கறது ஸ்பீட் ரேஷியோ தானே. இது லைன் மெத்தட் மக்களே. நம்ம சேனல்ல இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். விஷுவல் ட்ரிக் அது. நீங்க எந்த ஒரு போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் டி பிளஸ் யூ பிளஸ் அந்த போட் ஸ்பீட் ஈக்குவல் டு டி பிளஸ் யூ பை டூ டி மைனஸ் யூ பை டூலாம் போட்டிருந்தா எவ்வளோ நேரம் போடுறது இதை? பாருங்க ஒரே லைன் போட்டேன். டக்குன்னு போட்டேன் ஆன்சர். சரிங்களா? இந்த இடத்துல வந்து டவுன் எழுதுவீங்க. இந்த இடத்துல அப் எழுதுவீங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டு இதிலிருந்து இதுக்கு போகிறதுக்கு 3 ஆகும். இதிலிருந்து இதுக்கு போகிறதுக்கு 3 ஆகும். இது வந்து ஸ்ட்ரீமு. இது நான் ஏன் வேகமாக சொல்கிறேன்னா, நான் கீழே லிங்க் தரேன் லைன் மெத்தடுக்கு. நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். சின்ன வீடியோ தான். ப்ரொமோஷனுக்காக சொல்ல மக்களே. நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிடும். அப்படி போடும்போது 13.3 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கீழே பின்டு கமெண்ட்ல லிங்க் இருக்கும். போய் பாருங்க இந்த இதுக்கான லைன் மெத்தட் எப்படி போடுறது அப்படின்னு. நீங்கள் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் ப்ரோ ஆயிருவீங்க லைன் மெத்தட் கற்றுக்கிட்டீங்கன்னா. வாங்க ஆப்ஷன் டி 13:3. ஓகே. 8th கொஸ்டின். இன்னும் 2 கொஸ்டின் தான். 9 10 மொத்தம் 3 கொஸ்டின் தான். ஓகே.
13 தானே வாட்டர் 30% of the whole mixture. ஓகே போட்டாச்சு. கிளரிக்கல் ப்ரிலிம்ஸ் மக்களே. எஸ்பிஐ ஐபிபிஎஸ் கிளரிக்கல் ப்ரிலிம்ஸ் கொஷின். ஓகே எஸ் வாங்க. இப்போ பாருங்களேன், மில்க் வாட்டர் இருக்கு. சிம்பிள் கொஷின் தான். மில்க் வாட்டர் இருக்கு. என்ன பண்றாங்க, ஒரு பால்கார வந்து தண்ணியை கலந்து மில்க்ல விற்கிறாங்க. தண்ணி ஃப்ரீ தான். இந்த மாதிரி கான்செப்ட்ல தண்ணி வந்து ஃப்ரீங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? தண்ணி ஊத்துற தண்ணி தான் லாபம். ஏன் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த பியூர் மில்க்குக்கே அவர் விற்கிறாரு. இதுதான்ப்பா என்னோட காஸ்ட் பிரைஸ், நான் வாங்குற விலைக்கே விற்கிறேன். ஆனால் எக்ஸ்ட்ரா ஊத்துற தண்ணி தான் லாபம். அதுல தான் நான் வந்து லாபம். இவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, டோட்டல் ப்ராஃபிட் இஸ் 30% ஆஃப் த ஹோல் மிக்சர். ஸோ 30% தான் வந்து ஹோல் மிக்சர்ல தண்ணி. ப்ராஃபிட் எவ்வளவோ அவ்வளோதான் தண்ணி. இப்போ 10 வந்து இருக்கு அப்படின்னா, இதுல 100 இருக்குன்னா அதுல 30 வந்து தண்ணி வாட்டர். இப்போ ரிமைனிங் எவ்வளவு, 70 தான் மில்க்கு. 7:3. அவன் கேட்கறது அதுதான். சரிங்களா? 7:3 தான் உங்களுடைய கரெக்டான ஆன்சர் 8th சம்முக்கு. வாங்க 9th சம், லாஸ்ட் 2 கொஷின்ஸ். இது பிஓ ப்ரிலிம்ஸ்னு நினைக்கிறேன், பெருசா இருக்கு. ஓகே சால்வ் பண்ணுங்க. The completion of in how many days was it? A whole task? 6:2/7. இதெல்லாம் போடவே கூடாது, மைண்ட்லேயே அடிச்சிடணும். நான் இப்படி அடிச்சுட்டு தான் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். எப்படின்னு பார்ப்போமா? வாங்க, ஈஸி 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 மக்களே. எப்படி அப்படின்னா, இப்போ எம் வந்து 10 days ஆகுது. ஓகே, என் வந்து 10% மோர் டைம், மோர் எஃபிஷியன்சின்னு கொடுக்கல. ஸோ நான் டைரெக்டாக வந்து 10% மோர்னா 11ன்னு போட்டேன். டோட்டல் ஒர்க் வந்து 110ன்னு எடுத்துக்கிட்டு இங்கே இந்த பக்கம் எஃபிஷியன்சி எடுத்துட்டேன். 110/10 வந்து 11, 110/11 வந்து 10. ஓகே, அப்படியே எஃபிஷியன்சி டைம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே சார், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப்டர் 2 days. வாங்க வாங்க சார், மேடம் சால்வ் பண்ணுங்க. 2 நாள் வந்து என் அதாவது ஆஃப்டர் 2 days என் ஸ்டார்டட் ஒர்க்கிங் அலோன் ஆஃப்டர் 2 days. ஸோ என் வந்து 2 நாள் தனியாக வேலை செஞ்சிருக்காரு. 20 பார்ட் செஞ்சிருப்பாரு. ஓகே, 110 ஓவரால் இருக்கு. அதில் 20 போச்சுன்னா 90. அப்படியே மைண்ட்லேயே போட்டு நான் 90 மட்டும் தான் எழுதியிருக்கேன். பார்த்தீங்களா? இப்படி தான் எக்ஸாமில் சால்வ் பண்ணும். 90 2 பேர் செய்கிறாங்க. 90/21. இதுக்கு மேலே மைண்டில் போட முடியாதுன்னு சொல்லி நான் எழுதிட்டேன். ஸோ 90/21 எப்படி சார் போட்டிங்க அப்படின்னா 30/7. 28 வந்து 4 டைம்ஸு. ஸோ 4 ரிமைனிங் 2/7. அவன் என்ன கேட்குறான்? ஹோல் டாஸ்க் ஆல்ரெடி முதல்ல ஒரு 2 நாள், இங்கே ப்ளஸ் 2 days. ஸோ 6/2/7. பார்ப்போமா ஆப்ஷனு? ஆப்ஷன் ஏ 6/2/7 தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். வாங்க லாஸ்ட் கொஷின் மக்களே. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரொமோஷனை போட்டுருவோம் இடையில. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கும். சரி சால்வ் பண்ணுங்க. இது போட்டாச்சு. அதாவது ரஃப் பேப்பரில் வேணுங்கிறது மட்டும் தான் எழுதணும். உட்காந்து டிராஃப்ட் பண்ணி எழுதிட்டு இருக்கக்கூடாது. கால்குலேஷன் போட்டு 10 மார்க் கொஷின் மாதிரி போட்டுருந்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சிடும். வாங்க எப்படின்னு சொல்கிறேன். இடையில ஏதாவது பேசியிருந்தா டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி மக்களே. வாங்க எப்படிங்கிற அப்ரோச் சொல்கிறேன். அப்ரோச் பாருங்க. இப்போ இந்த மாதிரி சம் வந்தால் இப்படி அப்ரோச் பண்ணுங்க. இதே இந்த மாடல் சம் நான் 2 வாட்டி கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். நேற்று இப்படி தான் கொண்டு வந்தேன். இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்டாலே யோசிக்காம வந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஏதோ ஒரு டிஸ்டன்ஸை அசியூம் பண்ணணும். இது எல்லாமே டிவைட் ஆகிற மாதிரி. ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன?
டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேவா? இப்போ பாருங்க, இது டைமு. நான் என்ன எழுதியிருக்கேன்? டைம் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஏதாவது டிவைட் பண்ணியிருக்கேன் நான் பாருங்க. இப்போ பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. 30% ஆஃப் த டிஸ்டன்ஸ் at 5, 21% ஆஃப் த டிஸ்டன்ஸ் பை 3 கிலோமீட்டர், ரிமைனிங் பை 7ன்ட்டாங்க. நான் அப்படியே பார்க்குறேன். சரி, 30, 21%ல் இருக்கேன்னா 100னே அசியூம் பண்ணிக்கிறேன் டிஸ்டன்ஸை. ஓகே சார். 30%, 30 at 5 by 5 ஈக்குவல் டு 6 hours. இங்கே வந்து 6 hours. நான் அப்படியே 30 by 5 6ன்னு மைண்ட்லேயே போட்டேன். ஓகே. அடுத்து 21 by 3 7 எனக்கு தெரியும், அதையும் மைண்ட்லேயே போட்டேன். 21% 21 எடுத்துக்கிட்டேன். ரிமைனிங் கேட்குறாங்க. ரிமைனிங் என்னன்னு எனக்கு திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ 30யும் இந்த 21யும் ஆட் பண்ணுறேன். இதில் மறுபடியும் டைமர் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. சரி, ஓகே, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கட்டும். 30, 21 இருக்குங்களா? நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாம். 20 அடிச்சுட்டு இருக்கும். ஸோ 30 by 5 எவ்வளோ? 6. 21 by 3 எவ்வளோ? 7. ரிமைனிங் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. உடனே என்ன பண்ணிட்டேன், 51 வந்து ஆல்ரெடி முடிஞ்சுது. ஆல்ரெடி 100 இருக்குன்னு சொன்னது. இதில் 49ன்னு டக்குன்னு போட்டுறணும். ஏன்னா 50 50ன்னு பிரிக்கிறோம். ஒன்று அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இங்கே 49. அப்படியே இங்கே பார்க்குறேன் 7. ரிமைனிங் 49 at 7 ஆமாம். பை 7 எவ்வளவு? இது ஒரு 7 hours. இது ரெண்டு நாலு ஆட் பண்ணுங்க. 7 7 14, 14 + 6 20 hours. டோட்டல் டைம் வந்து 20 hours. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 100. 100 by 20 is equal to 5. ஆப்ஷன் பி 5 தான் உன்னுடைய கரெக்டான ஆன்சர் மக்களே. சரிங்களா? ஓகே, நம்ம இந்த செஷனுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். எல்லாரும் ஆப்டிடியூட்ல வந்து கொஞ்சம் ஏதாவது இந்த அரித்மெட்டிக் சம்ஸ் எல்லாரும் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுக்கோசரம் தான் வந்து நம்ம இந்த சீரீஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை நம்ம ஸ்பீடை வந்து பூஸ்ட் பண்ணிக்கோங்க டெய்லி இந்த மாதிரி செஷன் அட்டன் பண்ணி. வாங்க மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. நம்ம டெய்லி ஆப்டிடியூட் ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து இது பண்ணலாம். See you in the next video மக்களே. Bye bye.